வணக்கம் வியூவர்ஸ், இது உங்கள் தெய்வீக பரிகாரங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ராகு காலம் யமகண்டம் அப்படின்னா என்ன, அந்த நேரங்களில் நம்ம செய்யக்கூடியது செய்யக்கூடாதது அப்படின்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். இருந்தாலும் அதில் டீப்பாக இன்னும் சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ புராணங்கள் படி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் 1.5 மணி நேரம் ராகுவும் 1.5 மணி நேரம் கேதுவும் அம்பிகையை போய் பூஜை செஞ்சு வழிபடுற நேரம். அதில் ராகு அம்மனை வழிபடுற நேரத்தை ராகு காலனும், கேது அம்பாளை வழிபடுற நேரத்தை யமகண்டம் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக மற்ற கிரகங்கள் பூரா அந்த ராகு காலம் யமகண்டம் சொல்கிற அந்த நேரத்தில் அவங்களோட சக்தியை கொஞ்சம் இழந்து தான் இருக்கும். அந்த ராகு காலத்தில் சுப காரியங்களையெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆனாலுமே அந்த ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை நம்ம வழிபட்டோன்னா நல்ல பலன் கிடைக்கும். அதுவும் எல்லாருக்குமே தெரியும். வெள்ளி செவ்வாய் கோயிலுக்கு போய் அம்மனுக்கு ராகு காலத்தில் விளக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க நிறையா பரிகாரங்களுக்கு. ஸோ அந்த ராகு காலத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறது நமக்கு பலன் கொடுக்கும். யாரை வழிபாடு பண்ணணும்னா துர்க்கை அம்மனை நம்ம வழிபாடு பண்ணணும், அம்பாளை வழிபாடு பண்ணணும். அப்போ மட்டும்தான் அந்த ராகு காலத்தில் பண்ணுற அந்த வழிபாடு நமக்கு நல்ல பலனை தரும். சரி, இப்போ ராகு காலத்தில் நல்ல விஷயம் வேறு எதுவும் செய்யக்கூடாது. ஆனால் ஒரு சில முக்கியமான பூஜை புனஸ்காரங்கள், விசேஷமான பூஜைகள்லாம் இருக்குது. எதிரிகளை அழிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில வெளியில் அது தெய்வ ரகசியம், அதை சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பூஜைகளுக்கு ராகு காலம்தான் யூஸ் பண்ணப்படுது. இப்போ ஒரு சில பேருக்கு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு இதனால் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கள சொல்லுவாங்க, நீங்கள் ராகு காலத்தில் போய் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி போடும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்க தடைகள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது விலகி போயிடும். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல பலனும் கிடைக்கும். இப்போ ராகு கால நேரம் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராகு காலத்தில் இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது இருந்தாலுமே அம்பாளை வழிபடுவதற்கும் அது உகந்த நேரம் அப்படிங்கிறதுனால அம்பாள் என்றைக்குமே நல்லது தான் செய்வாங்க. ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா ராகு காலத்தில் நல்ல விஷயங்கள் எதையுமே புதிதாக நம்ம தொடங்கக்கூடாது. புதுசாக ஒரு நல்ல விஷயத்தை நம்ம தொடங்கக்கூடாது. ஏன்னா ராகுங்கிறது ஒரு மாய கிரகம். அது என்னென்னா நிறையா ஆசையை கொடுக்கும். அது ஆசையை காட்டி நமக்கு எல்லாமே கிடைக்கிற மாதிரி கொண்டு போய் ஏதாவது ஒரு சிக்கலை நம்மளை மாட்டி விட்டுடும். ஸோ ராகு காலத்தில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம புதுசாக தொடங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி நம்ம பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லையே. ஏதாவது சுப நிகழ்ச்சி வீட்டில் நடக்கணும் அப்படின்னு பேசினா கூட அந்த ராகு காலத்தில் அதை பேச வேணாம், பொண்ணு பார்க்க போனால் கூட ராகு காலத்தில் போக வேணாம். அந்த மாதிரியான சாஸ்திரங்கள் இன்னைக்கு வரையும் பெரியோர்கள் கடைப்பிடிக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஆனால் இதே ராகு காலம் பார்த்திங்கன்னா அந்த ராகு காலத்தில் தொடர்ந்து, அதாவது டெய்லி அம்மனுக்கு உபாசனை செய்கிறது, அதாவது மந்திரங்கள் சொல்கிறது, விளக்கேற்றுறது, கோயிலுக்கு போய் விளக்கு போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை ராகு காலத்தில் தொடர்ந்து அம்மன் வழிபாடை தினந்தோறும் செய்கிறப்போ அது எதிர்பாராத அபரிவிதமான ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் நல்லா உங்களுக்கு கொடுக்குங்கிறத நீங்கள் அனுபவத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிற முடியும். அதனால் அதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை நீங்கள் விடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போ தம் அடிக்கிற பழக்கமே இருக்குது, அதை ராகு காலத்துலேயே செஞ்சிங்கன்னா அந்த பழக்கம் உங்களை விட்டு போயிடும். உங்களை விட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கம் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை ராகு காலத்தில் நீங்கள் கடைப்பிடிக்கும் போது அந்த கெட்ட பழக்கம் உங்களை விட்டு விலகி போயிடும். ஆனால் ஒருத்தரோட ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ நல்ல ஒரு அம்சமான இடத்துல உட்காந்து அதோட திசா புத்திகள் நடக்கும்போது நல்ல அதீதமான ஒரு ராஜயோகத்தை அவங்க வாழ்க்கையில் கொடுத்து நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல அவங்கள உட்கார வைக்கும். ஒரு நல்ல பெரிய பொசிஷனில் இருக்கவங்களோட ஜாதகம், அதாவது செலிப்ரிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட ஜாதகத்தெல்லாம் நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது ஒரு உச்சமான இடத்துலேருந்து ஒரு திசை நடத்தும் போது தான் அவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு செட்டில் ஆகிருப்பாங்க. அதை நீங்கள் ஜோதிடர் ரீதியாக போய் பார்த்தா தான் புரியும். பட் அந்த ராகு கேது தான் ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேறணும்னாலும் உதவும். அதை நம்ம நல்ல வழியில் பயன்படுத்தும் போது அது நமக்கு நல்ல விதமாக அமையும். இந்த வீடியோவில் இருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.